வணக்கம் நண்பா. உங்களுடைய முயற்சியே உங்களுக்கு வெற்றியை தருகிறது. விடாமுயற்சியே மாபெரும் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. தோல்வி என்பது வெற்றியின் எதிர்ச்சொல்லாக நினைக்காதே. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. அதை கடந்தால்தான் வெற்றியை நெருங்க முடியும். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கும் வலிகள்தான் நாளை உங்களுக்கு பலத்தை சேர்க்கிறது. வலிகளே உங்களை வலிமை மிகுந்த மனிதனாக மாற்றுகிறது. அனைத்தும் எதிராக இருந்தாலும் உன்மேல் உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். உன் உழைப்பு வீணாகாது. அதன் பலன் இன்று இல்லை என்றாலும் நாளை அது கிடைத்தே தீரும். அதுவரை நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் சிந்தனைகளையே. உங்கள் சிந்தனைகளை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நீ வெற்றி பெற விரும்பினால் முதலில் நீ துரத்தி அடிக்க வேண்டியது உன் பயத்தை தான். பயத்தை துரத்து, தைரியத்தை வளர்த்துக்கொள், துணிவுடன் செயல்படு. நீ இறங்கும் அனைத்திலும் வெற்றிதான். நீ யாரைப் போலவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காமல் நீயாகவே இருந்து உனது தனித்துவத்துடன் நீ முயற்சி செய்து அடையும் வெற்றியே மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு புதிய நாளும் சாதாரணமானது அல்ல. அவைகள் உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்காமல் உங்கள் கண்முன்னே இருக்கும் புதிய தொடக்கத்தை முழுமையாக பயன்படுத்தி வாழ வேண்டும். நேரம் மிகவும் போற்றப்பட வேண்டிய விஷயம். நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. எனவே உங்கள் கடமைகளை நேரம் தவறாமல் செய்து வந்தால் வாழ்வில் நீங்கள் அடையவிருக்கும் வெற்றியை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. மனதில் அச்சம் இல்லா மனிதனே உயரிய இடத்திற்கு செல்ல முடியும். வாய்ப்புகள் என்பது வரும்போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போன பின்பு வருந்திக் கொண்டு இருப்பதில் பலனில்லை. எனவே வாய்ப்புகளை கச்சிதமாக பயன்படுத்த வேண்டும். நீ செய்யும் விஷயங்களை பொறுப்பாகவும் சிறப்பாகவும் தொடர்ந்தும் செய்து வந்தாலே உனது முன்னேற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். செய்யும் தொழிலை விரும்பிச் செய்ய வேண்டும். ஒரு பொறுமைசாலியின் மதிப்பு என்பது கடலை விட பெரியது. பொறுமையாக இருக்கும் மனிதர்களே செய்வதை திருந்தச் செய்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்கிறார்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் பல முறை யோசிக்க வேண்டும். அதே சமயம் யோசனையிலேயே நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அளவாக யோசித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு செயலில் இறங்க வேண்டும். மனதின் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் செல்லாமல் உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே உண்மையான வெற்றி. தன்னை அடக்கி ஆள தெரிந்த மனிதனே உண்மையான வீரன். அவனே வெற்றியாளனாக மாறுகிறான். இந்த உலகில் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. முயற்சி செய்யாமல் வெற்றியை எதிர்பார்த்தால் அது ஏமாற்றமே. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உறுதியாக நீங்கள் வெற்றியடைவீர்கள். உன்மேல் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டியது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, நீ மட்டும்தான். உன்னை நீ நம்பி செயலில் இறங்கினால் இந்த உலகம் உன்னை நம்பத் தொடங்கும். உன் சொற்களை வைத்து இந்த சமூகம் உன்னை மதிப்பிடுவது இல்லை, உன் செயலை வைத்தே மதிப்பிடுகிறது. இந்த உலகத்தில் நீ விரும்பும் மாற்றத்திற்கு முதலில் உன்னை நீயே மாற்றிக்கொள். நீ மாறினால் இந்த உலகமும் மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.